ஒன்று இருக்குதுங்க. நம்ம பலம் எது பலவீனம் எது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட நம்ம நினச்ச அந்த குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து அடி வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். பலம் பலவீனம் இது ரெண்டுத்தையும் ஏன் பார்க்கக்கூடாது, நம்ம திரும்பி பார்த்தோம்னா அதனால என்ன மாதிரியான பிரச்சனை வரும், இல்லை பலம் பலவீனத்தை நம்ம பார்க்காம நம்ம செய்கிற செயல்களில் வெற்றி அடைய முடியுமா, அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இப்போது ஒரு ஜூடோவில் நான் தான் வந்து பெரிய லெவலில் கப்பு வாங்கணும், ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கணும் வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து மைண்டில் வந்து எய்ம் பண்ணுறான். இப்போது ஜூடோவுக்கு என்ன தேவை, மெயினாக 2 கைகள் தேவை. ஆனால் அவன் வந்து அந்த எய்ம் வச்சுட்டு கொஞ்ச நாளில் அவன் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனோட வலது கையை இழந்துடுறாங்க. ஸோ இப்போது அவனுடைய அந்த எய்ம் அதை வந்து அவனால் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு அவன் வந்து பலத்தையோ பலவீனத்தையோ அவன் ஆராய்ச்சி பண்ணி தனக்கு கை போயிடுச்சே, தன்னுடைய பலவீனம் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த யோசிக்க ஆரம்பிச்சானாக்கா அந்த இடத்துல அவனால் அந்த எதிர்பார்த்த அந்த லட்சியத்தை அவனால் அடைய முடியாமல் போயிடுங்க. ஸோ ஆனால் அவன் வந்து அந்த பலத்தையோ பலவீனத்தையோ அவன் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் அவன் தன்னுடைய அந்த லட்சியன்ற ஒரே குறிக்கோளோட அவன் பாட்டுக்கு அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஜூடோ மாஸ்டர்கிட்டையும் போயிட்டு தனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி பயிற்சி அளிக்க சொல்லி அவன் கேட்கக்குள்ள எந்த ஜூடோ மாஸ்டரும் அவனை வந்து சேர்த்துக்கலங்க. காரணம் என்னன்னா அவனுக்கு வந்து ஒரு கை இல்லை, ஒரு கை 2 கை இருக்கிறவங்களே ஜூடோவில் வந்து வின் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், நிறைய பயிற்சி எடுக்கணும். அப்படிங்கிறப்ப கை இல்லாதவனை நம்ம சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அவனை எப்படி வின் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையுமே அவங்க வந்துட்டு அந்த மாணவனை வந்து சேர்த்துக்கவே இல்லைங்க. அப்போ அவன் வந்து மனம் தளராமல் என்ன பண்ணான்னா எல்லா இடத்துலையுமே அவன் ட்ரை பண்ணக்குள்ள ஒரு முதியவர் மட்டும் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டால், நான் உனக்கு ஜூடோ சொல்லித்தரேன் தம்பி, நீ வந்து என்னோட ஆசிரமத்தில் நீ சேர்ந்துக்கோ, என்னுடைய பயிற்சியில் நீ சேர்ந்துக்கோ, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பையனை சேர்த்துக்கிட்டாருங்க. சேர்த்துக்கிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஆனால் மற்றவங்க கூட ஒர்க் பண்ண தன் கூட பயிற்சி பண்ணுறவங்க அத்தனை பேருமே வந்து அவனை பார்த்து ரொம்பவே கேலி பண்ணாங்களாம். ஏய், கை உள்ள நம்மளே வந்து இவ்வளோ போராடிட்டு இருக்கிறோம், நம்மளாலே வின் பண்ண முடியல, இவன் எங்கடா வந்து ஒரு கை இல்லாதவன் வந்து வின் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எல்லாரும் ஏளனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் எதையுமே பொருட்படுத்தாமல் தன்னுடைய அந்த குறிக்கோளுன்ற ஒரே விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு நம்பிக்கையோட அந்த பயிற்சியை வந்து கற்றுக்கிட்டாங்க. ஒரு நாள் வந்துட்டு அந்த ஜூடோ பயிற்சிக்கான அந்த போட்டியும் வந்துச்சு, அதுலேயும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த அவங்க கூட இப்போ பயிற்சி பண்ண எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வின் பண்ணது அந்த யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ப முடியாத ஒரு விஷயம், அந்த ஒரு கை இல்லாத அந்த மாணவன் தான் வந்து வின் பண்ணியிருக்கான். இது எப்படின்னு கேட்குறீங்களா, இது எப்படி சாத்தியம், அது எப்படி ஒரு கை இல்லாதவன் இந்த ஜூடோ பயிற்சியில் வின் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உண்மை அதுதாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஜூடோ பயிற்சிக்கு என்ன தேவை, உங்களுக்கு அந்த 2 கையோடைய அந்த உந்துதல் தன்மை நம்மளுக்கு தேவை. அப்போது அவன் வந்து 2 கைன்றது 2 கையை பற்றி அவன் யோசிச்சாதானே அந்த 2 கைக்கான பலத்தை கொடுக்க முடியும். ஆனால் அவன் வந்து ஒரு கை இல்லாததை அவன் வந்து மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஜூடோவில் வின் பண்ணணும், அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்தது. ஸோ என்ன பண்ணால் அந்த ஒரு கையாலேயே அவனுடைய பலத்தை வந்து இப்போ 2 கையில் வந்து ஒரு கையான ஒரு இந்த கை இல்லைன்னா இந்த கை பார்த்துக்கும், இந்த கை இல்லைன்னா இந்த கை பார்த்துக்குன்ற அந்த கான்செப்ட் அவன் விட்டுட்டு 2க்கான பலத்தை ஒரே கையில் அவன் பிரயோகம் பண்ணி அவன் அந்த இடத்துல வின் பண்ணி ஒரு சாதனை படைச்சவனே. மற்றவங்க எல்லாருமே ஏளனம் பண்ண அவ்வளோ பேருமே அந்த மாணவனை வந்து பாராட்ட தாங்க செஞ்சாங்க. ஸோ நம்மளுடைய பலம் எது பலவீனம் எது அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் நம்மளால் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட நம்ம ஒரு செயலை செய்யும்போது கண்டிப்பாக அந்த லட்சியத்தை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறத தான் இந்த கதையில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கையில்லாத மாணவன் ஜூடோவில் வின் பண்ணக்குள்ள அப்போ அந்த இடத்துல அவன் பலம் பலவீனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா அவனால் வின் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அது மாதிரி நம்மளோட பலம் எது பலவீனம் எதுன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் நம்மளால் இந்த விஷயத்த பண்ண முடியும்னு நம்மளால் அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம எடுத்து அடி வைக்கக்குள்ள கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு திறன் இருக்கும், ஒரு கற்பனை சக்தி இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்காமல் நம்மளால் முடியும்னு
முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து அடி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியுங்க, எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களை சார்ந்த துறையாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச துறையாக இருக்கணும், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டட் இருக்கணும். எல்லாமே இருந்து நீங்கள் அந்த நம்பிக்கையோடு போராடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.